ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இன்னைக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு கொண்டு வரேன். A very good skincare routine. Centella Sleeping Pack. Hi guys. So I hope என்ன ஃப்ரேம்குள்ளேயே தெரியுது அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இன்னைக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஷுவர் பண்ணிக்கணும் தானே, எனக்கு உண்மையாகவே ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் ஒரு 2 to 3 months மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்ன வீடியோ இப்போ நீங்கள் தம்ப்நெயில்ல எப்படியுமே பார்த்துருப்பீங்க, லைக் நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. இது என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படின்னு இல்லை, ஆனால் என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீனில் நான் செய்கிற ஒரு பார்ட். நான் மெயினாகவே ஏன் செய்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என் ஃபேஸ் தெரியுது தானே. ஸோ ஃபேஸ் தெரியக்குள்ளே லைக் டார்க் ஏரியாஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் இருக்குது. மெயினாகவே என்னோடய அப்பர் லிப் அண்ட் லிப்ஸ் சைடில் அண்ட் நான் கொஞ்சம் டார்க் தான், அது இல்லைன்னு இல்லை, அண்ட் போய் சொல்லவும் தேவை இல்லை. கேமராக்கு அது ஒழுங்காக விளங்குதான்னு தெரியலை, ஆனால் நேச்சுரல் லைட்டில் அது அப்படி தான் எனக்கு விளங்கும். ஸோ எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்கலை, பட் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சு. அது நான் ஃபுல்லாகவே சரி பண்ணது என்னோட ரைஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தான். நான் அந்த ரைஸ் ஸ்க்ரப்பை உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போட்டு விட்டுறேன் அது என்னன்னு அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது நான் வீக்லி 2 மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணக்குள்ளே அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரிடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வித் அ வெரி குட் ஸ்கின் கேர் ருட்டீன். மெயினாகவே நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ நாங்கள் ஃப்ரூட்ஸ் யூஸ்வலாகவே சாப்பிடுவோம் தானே, உடம்புக்கு நல்லோம் அப்படின்னு எல்லாமே தெரியும். ஸோ ஸ்கின்னுக்குமே நல்லோம், ஹேருக்கு நல்லோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே இன்டேக் வழியாக எடுப்போம். ரிசர்ச் பண்ணவே எனக்கு ஒரு 1 month கிட்ட போச்சு, அப்படின்னா ஒரு 3 to 4 weeks மாதிரியே போச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஃபுல்லி என் ஸ்கின்னுக்கு இது உண்மையாகவே செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக 1 month மாதிரி இதை ஃபுல்லாகவே ட்ரை பண்ணேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன், ஆரஞ்ச் பீல் பவுடர் செய்கிறது அண்ட் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ். வெஹிக்கிள் போகிறனால எனக்கு டவுட் இருக்குல்ல உங்களுக்கு விளங்குமா இல்லையா அப்படின்னு. அதுதான். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு சொல்லி நான் எல்லாமே அதில் போட்டிருந்தேன். உண்மையாகவே என்ன பெனிஃபிட்ஸ் அந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் யூஸ் பண்ணுறதுல இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஷார்ட் வீடியோவையும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே போட்டு விடுறேன். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுற லிங்க்கோடு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்காங்க. அதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு மேக் ஆரஞ்ச் பீல் பவுடர். நான் அதை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது என்னோட செகண்ட் பேட்ச். அந்த முதல்ல செஞ்சது ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டி தான் வந்துச்சு. அண்ட் அதுலேயுமே கொஞ்சம் மிச்சமாகி இருக்கவும் நான் என்னோட செகண்ட் பேட்சை செய்யக்குள்ள அதை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் அதை பிளெண்டட் பண்ணேன். பவுடர் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தாலுமே ஒரு என்ன சொல்கிறது, கட்டி மாதிரி வரும். தண்ணி போட்டால் கட்டி மாதிரி வரும். அது ஏன்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு அது கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணக்குள்ள. ஸோ எப்படியுமே நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா ஒன்று எடுக்கலாம், ஓகே இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுமா இல்லையா அப்படின்னு. அண்ட் ஒன் திங், நான் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை, நான் இது எல்லா ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ்லையும் நான் சொல்லுவேன், நான் போடுற எல்லாமே நான் பர்சனலாக ட்ரை பண்ணுறது தான். அண்ட் எனக்கு செட் ஆகாட்டி நான் அதை உங்களுக்கு சொல்லவும் மாட்டேன், நான் யாருக்குமே அதை சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். நல்லாவே கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு குட்டி பவுல் ஒன்றில் இதில் உள்ளுக்கு இருக்க இந்த ஸ்பூனில் தான் நான் ஒன்று தான் எடுப்பேன். பிகாஸ் எனக்கு அது ஃபேஸ்க்கு இன்னாஃப். ஏன்னா என் ஃபேஸ் இப்படி நீங்கள் பார்க்குற அளவுக்கு பெருசு இல்லை, சின்ன ஒரு ஃபேஸ் ஒன்று தான். ஸோ அதனால் எனக்கு அது போதும். அப்போ நான் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, என் ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக டேம்ப் அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கக்குள்ளேயே தான் நான் அதை போடுவேன். நான் அதுவுமே ஃபுல்லாக எனக்கு அப்ளை பண்ணல, அது ஒரு பவுடர் மாதிரி எனக்கு அது கம்ப்ளீட்டாக எடுக்க முடியலை. ஏன் இந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுருவேன். ஸ்லைட்டாக கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என் நோஸ் சைட்லலாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். அது நார்மல் தான், பட் உங்களுக்கு ஓவராக எரியுது, இருக்கவே முடியலை, லைக் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னா பெட்டர் நீங்கள் அதை அப்படியே வாஷ் பண்ணுறது பெட்டர். அண்ட் அதுக்கப்புறமா யூஸே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டி ஒன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உண்மையாகவே பெட்டர். அதுக்கப்புறமா நீங்கள் லைக் அந்த ஸ்க்ரப் இது ஒரு
10 to 15 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த கேப்பில் வந்து உங்களோட பாடி வாஷ் அது இது எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மெயின் திங் என்னன்னா, இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை மெயினாக செய்கிறது வீக்லி ஒன்ஸ் நான் அதை யூஸ் பண்ணுவேன். என்னோட எல்போஸ் அண்ட் என்னோட நீஸ் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி தான் நான் அதை கூடவே யூஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அப்புறம் அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்லித்தான். பிகாஸ் இதில் வந்து நிறையாவே விட்டமின் சி இருக்குது. அதனால மட்டும்தான் அந்த ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் ஒன்று மாதிரி கொடுக்கும். 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணலாம். பட் அதையுமே நீங்கள் இப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இன் ரவுண்ட் மோஷன்ஸ், இன் சர்க்குலர் மோஷன்ஸ் நீங்கள் உங்களோட ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் அதை வாஷ் பண்ணக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து அந்த இருக்க டர்ட் அது இது எல்லாமே அதை அப்படியே க்ளீன் பண்ணிடும். அண்ட் உங்களோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் ஒன்று கொடுக்கும். அது உங்களுக்குமே நல்ல ரிஃப்ரெஷிங்காக அப்படி இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆம்பியோ இல்லை உங்களோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படி நீங்கள் எல்லாமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வேறு என்ன சரி ப்ராடக்ட்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டாலும் எஸ், நீங்கள் எல்லாம் போடலாம். பிகாஸ் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை தானே, நேச்சுரல் ப்ராடக்ட் ஒன்று தானே. ஆனால் உங்களுக்கு வந்து இது உண்மையாக ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வேறு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் மஸ்ட். ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மேபி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா இன்னும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறது என்னோட சென்டெல்லா ஸ்லீப்பிங் பேக். ஸோ அதுலேயுமே ஒரு ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் ஸ்க்ரீன்லேயே, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து மஸ்ட், நீங்கள் வாங்கணும்னு இல்லை, நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன் நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. மெயினாகவே நான் இதை யூஸ் பண்ணுறது வந்து நைட் டைம், லைக் ஈவினிங் மாதிரி. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கக்குள்ளேயும் ஒரு 5:30 மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் பேசி முடிஞ்சு அந்த அப்ளிகேஷனுக்கு போகக்குள்ளே எப்பயும் 5:45 6க்குள்ளே ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈவினிங் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்குமே அது நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும். இப்போ நீங்கள் மார்னிங்கில் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹரிபரியாக எல்லா ஒர்க்கும் செய்வீங்க. ஸ்கின் கேரை வந்து உங்களுக்கு ஒழுங்காக செய்ய கிடைக்காது. பட் நைட் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ரெஸ்ட் பண்ணுவீங்க தானே. ஸோ உங்களோட ஸ்கின்னுமே ரெஸ்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் போட்ட அந்த நியூ ப்ராடக்ட்டையுமே ஸ்கின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஒன்ஸ் அ வீக் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னு. அதுக்கப்புறமா நீங்கள் அதை கூட்டிக்கலாம். அண்ட் என்னோடய அப்டேட்டட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு ப்ராடக்டை நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் இன்னும் செக் பண்ணலை அப்படின்னா நான் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு வைக்கிறேன். அதையுமே செக் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வீடியோ. என்னோடய அப்டேட்டட் ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டிப்ஸ் கூட நான் அதில் மிஸ் பண்ணதே இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் சேம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் இன்னுமே யூஸ் பண்ணுறேன். என்னோடய ப்ராடக்ட்ஸ் இன்னும் முடியலை. மேபி ஒரு 6 months மாதிரியே போகும் வித் த சேம் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரீசெண்டாகவே நான் எதுவுமே ஸ்கின் கேர் வீடியோ செய்கிறதா இல்லை அண்ட் அப்லோட் பண்ணுறதாகவும் இல்லை. ஏன்னா நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை திருப்பி போடுறது வேஸ்ட் தானே. பிகாஸ் நான் ஆல்ரெடி அதை அப்டேட் பண்ணிட்டேன் தானே. அண்ட் இந்த மாதிரி எதுவும் நான் செஞ்சேன் அப்படின்னா நான் மஸ்ட் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வித் ரிசல்ட்ஸ். இஃப் ரிசல்ட்ஸ் இல்லைன்னா நான் அதை உங்களுக்கு போடவே மாட்டேன். ஓகே, ஸோ நான் எடுத்தது வந்து ஒரு 4 to 5 ஆரஞ்சு காய் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடித்ததுக்கப்புறமா அந்த பீல்ஸை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு பெரிய ட்ரே ஒன்றில் போட்டு வைங்க. இப்போ உங்களுக்கு அளவு தெரியும் தானே, நிறையா பீல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய ட்ரே ஒன்றில் நல்லா எல்லாமே விசிபிள் ஆகுற அப்படின்னா சன்லைட் எல்லாத்துக்குமே படுற மாதிரி நீங்கள் அதை போட்டு வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஒரு 2 to 3 days மாதிரி நல்ல சன்லைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக, அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சின்னதாயிரும், என்ன சொல்கிறது, சுருங்கி போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி அது நல்லா கிறிஸ்பியாக குட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு குட்டி ஒரு ட்ரே ஒன்றுக்கு மாற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் அதை வந்து உடச்சி பாருங்கள். அண்ட் அது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 3 daysக்கு அப்புறமா அகைன் எடுத்து பார்க்குறீங்க, ஈவினிங் வந்து கிறிஸ்பியாக இருக்குது, ஆனால் அடுத்த நாள் மார்னிங் அது காஞ்சி போன மாதிரி இருக்குது, பெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படின்னா எலாஸ்டிக் மாதிரி பெண்ட் ஆகுது, இல்லாட்டி ரப்பர் மாதிரி பெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை இன்னொருக்கா சன்னில் வச்சுட்டு சன்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் இந்த மாதிரி
மிக்சியில் போட்டு நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே நான் எப்படி பவுடர் பண்ணுறது வரைக்குமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முதல்ல பீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா மற்ற பேலன்ஸையும் போட்டுட்டு நீங்கள் பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்படித்தான் அது இருக்கும். லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, கிரானியூல்ஸ் மாதிரியும் இருக்கும், சில இதுகள் வந்து நல்லாவே அரைப்பட்டிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் அரைச்சி எடுப்பேன், கொஞ்சம் அந்த கிரானியூல்ஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா நான் இது மெயினாக ஸ்க்ரப் மாதிரி தானே யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பவுடரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இதை கிரைண்ட் பண்ணி நல்லா என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸி. அண்ட் நான் எடுக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் தான், நான் யோகட் ஸ்பூன் ஒன்று தான் அதுக்கு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போகிற கிளென்சர் வந்து என்னோட Cetaphil Gentle கிளென்சர். ஸோ ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன்ல அது அப்ளை ஆகாது. சரி, no, this is going to be very messy. இது வந்து ரொம்ப அழகா அப்படின்னெல்லாம் இல்லை. அண்ட் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது காயாது. நீங்கள் வந்து கடலை மாவு அப்படி போடுற மாதிரி இல்லை. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ இதுலேருந்து என்ன சரி விழுகுது அப்படின்னாலுமே எனக்கு இது பண்ண இல்லாது. இது அப்ளை பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், அதோட எசன்ஸ் மட்டும் அங்கே இங்கே பட்டிருக்கும், அது ஓகே. எப்படியுமே இதோட மெயின் திங் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுல தான் இருக்குது. இதே இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் யூஸ்வலாகவே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னோடய சின்னில் இருந்து தான். கொஞ்சமாக நான் என்னோடய கை வந்து வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே ரொம்ப டார்க் ஸ்பாட் இருக்குது, ஹை பிக்மெண்டேஷன் அப்படின்னு இருக்கோ அங்கன்னைக்கு நீங்கள் மெயினாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லாவே உங்களோட டைம் எடுத்து செய்யுங்க. ஏன்னா இது எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே. இப்போ சம்டைம்ஸ் விளங்குமா இருக்கும், என்னோடய அப்பர் லிப் என்னோட ஹேர் அப்படியே இருக்குது அப்படின்னா என்னோடய மீசை. ஸோ அது எடுக்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைம் எடுக்கலான்னு தான் அது இருக்கேன். ஏன்னா ஒன் திங், நீங்கள் வந்து த்ரெட்டிங் அப்பர் லிப் த்ரெட்டிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரஞ்ச் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எரியும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் காமன் சென்ஸ். இல்லை யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு எரியுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சரி செஞ்சுருப்பீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி. ஸோ அதுக்கு மேலால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னுமே இரிட்டேட் தான் பண்ணும். ஓவராக ஸ்க்ரப் பண்ணாதீங்க, அதுதான் மெயின். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பார்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா மற்ற செக்ஷனுக்கு போங்க. அது முடிச்சுட்டு மற்ற பார்ட்டுக்கு வாங்க. அப்படி அப்படியே ஒரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கூட ஸ்க்ரப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது இன்னுமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் அப்புறம் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கூட்ட தான் செய்யும். ஃபுல்லாக தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி நல்லாவே வாஷ் பண்ணி டிஷ்யூ ஒன்று எடுத்து நீங்கள் யூஸ்வலாக உங்களோட ஃபேஸ் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து என்னோடய Centella ஸ்லீப்பிங் பேக். ஸோ இதுவுமே நான் இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து செம்ம கூலிங், லைக் அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும், உண்மையாகவே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளம்பியான ஒரு ஸ்கின் ஒன்று கிடைக்கும். உண்மையாகவே கொரியன் ப்ரொடக்ட்ஸ் தான். அண்ட் அதுலேயுமே Centella ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். முடியுதா என்னான்னு தெரியலை, பிகாஸ் நான் வந்து இப்போ இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சும்மா ப்ராடக்ட்ஸை வாங்கி வைக்க எல்லாத்தானே என்ன யூஸ் ஒன்று எடுக்கணும் தானே. ஸோ அதனால் நான் இதுகளில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதை போடக்குள்ளே எனக்கு லைட்டாக கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே ஃபேட் ஆகிடும், இல்லாமலே போயிடும்.
அகெயின் 9:30க்கு மாதிரி பெட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல நான் அகெயின் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நார்மல் தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு என்னோட நைட் மாய்ஸ்சரைசர் வித் த ஆம்பியூல் போட்டுக்கோ. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் அ லாட். பிகாஸ் ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வேறு எதுவும் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் see you in another video. Bye.